உங்களுடைய இந்த துக்க நேரத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். அவர் பதிலளிக்கும் போது அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருக்காதீங்க. ஏன்னா சீக்கிரத்தில் கர்த்தர் அந்த நன்மையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த வித்தின் இயர் டைமில் அண்ணாளுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமும் குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆகையினால உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் மற்ற யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. மற்றவர்களால் தான் இப்படி நடக்குது, இல்லை சூழ்நிலை இப்படி இருக்குது, இல்லை கடவுள் தானே இப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னு எதுவும் குறை சொல்லாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. மாறாக உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, கசப்பு இருக்கோ, எவ்வளோ துக்கம் இருக்கிறதோ அதை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி நீங்கள் ஜெபித்துடுங்க. ஜெபித்து உற்சாகத்தோடு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை விடுதலையாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்கள் கேட்பீர்களானால் அன்னாளை மகிழ்ச்சியினால் சமாதானத்தினால் ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களையும் கடாட்சித்து